ஒருத்தன் வேசித்தனம் பண்ணிட்டான். இப்ப என்ன ஆயிருச்சு? வேசியோடு இசைந்து இருக்கிறான். தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரா உள்ள? இல்ல. என்ன இருக்கு உள்ள? இப்ப வியாதி வருது, போராட்டம் வருது, பலவீனம் வருது. வராம இருக்காது. ஏன்? வசனமே சொல்லுது, நம்ம பெற்றிருக்கிறது சாவுக்கு ஏதுவான சரீரம். which means அதுல பலவீனம் வரும், சுகவீனம் வரும், சோர்வு வரும், போராட்டம் வரும். வரும்போது நீங்க செத்துதான் மடியணுமே தவிர ஜீவனின் ஆவி உங்களுக்குள்ள. இப்ப புரியுதா? யாரும் ஒப்பு கொடுக்கவே தேவையில்ல. ஒருத்தன் வேசித்தனம் பண்ணா, ஒருத்தன் விபச்சார பாவத்துக்கு உட்பட்டானால் ஆட்டோமேட்டிக்லி ஹிஸ் பாடி பிகம்ஸ் சப்ஜெக்ட் டு டெத். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? புரிஞ்சுக்கிட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் கல்லெறிஞ்சி கொல்ல சொன்னாங்க. இங்க கல்லெறிய தேவையில்ல, இங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல. விபச்சார வேசித்தன பாவம் உள்ள வந்தா ஆட்டோமேட்டிக்கா மரணம் வந்து தான் ஆகும். நம்முடைய சரீரமானது சாவுக்கு ஏதுவான சரீரம். அதுல சோர்வு வரும், பலவீனம் வரும், வியாதி வரும், கடைசியில மரணம் வரும் அப்படின்னு எல்சி டேனியல் சொல்றாங்க. அப்போ அது எப்போ வரும்? விபச்சாரம் செய்யும் போது வரும் அப்படின்னு சொல்றாங்க. பைபிள்ல விபச்சாரம், வேசித்தனம் 2 வார்த்தைகள் இருக்குது. இந்த 2 வார்த்தைகள் என்ன செய்யுது? இவங்க விபச்சாரம்னா அடுத்த கணவனை விட்டுட்டு மனைவி அடுத்த ஆணோட உடலுறவு கொள்வது, மனைவியை விட்டுட்டு ஆண் கணவர் அடுத்த பெண்ணோட உடலுறவு கொள்வது, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால உடலுறவு கொள்வது, இதெல்லாம் இதை விபச்சார பட்டியலில் இவங்க சேர்க்கறது. இது எல்லாரும் செய்யறது கிடையாது. ஆனால் எல்லோரும் செய்கிற விபச்சாரம், வேசித்தனம் இருக்குது. இந்த பைபிள் கிராமரோடு எழுதப்பட்டிருக்கு. சிங்குலர், ப்ளூரல். சிங்குலர் எதுன்னா வேசித்தனம், ப்ளூரல் எதுன்னா விபச்சாரம். சிங்கிளா செய்யறது வேசித்தனம், குரூப்பா செய்யறது விபச்சாரம். இங்கே தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வது வேசித்தனம். தன்னைத்தானே எப்படி கெடுத்துக்கிறோம்? நாமளே எப்படி கெடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்க, எல்சி டேனியல் அவங்களுக்கு ஒரு முடி கூட நரமுடி இருக்காதா? இந்த டிவி, இந்த யூடியூப்புக்காக அவங்க டை அடித்து வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கருகரு இருக்குது முடி. இந்த டை அடிப்பது என்பது ஒரு வேசித்தனம். ஜான் ஜார்வே முதல் கொண்டு, மோகன் சிலாசன் முதல் கொண்டு, பால் தினகரன் வரை அனைத்து பரிசுத்தவான்களும் டை அடிச்சு கொண்டு இன்னைக்கு பைபிளை வச்சு மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணுறாங்க. நாங்கள் தான் பரிசுத்தவான், நாங்கள் தான் பரிசுத்தவான், நாங்கள் தான் பெரிய பிரசங்கியாரு அப்படின்றவங்களாம், பைபிளை கையிலேருந்து கீழே இறக்காதவங்களாம் டை அடிச்சுட்டு இன்னைக்கு மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணுறாங்க. நாங்கள் தாங்க பரிசுத்தவான், பாருங்கள் எங்கள் தலைமுடி கூட வெள்ளையாவில் கருப்பாகுது பாருங்க எங்கள் தலைமுடி. இவர்கள் வேசியானவர்கள், வேசித்தனத்துக்குரியவர்கள் என்று நான் சொல்லலை, பைபிள் சொல்லு. ப்ளூரல், விபச்சாரம். அந்த விபச்சாரத்தை யார் பண்ணுறது? இப்போ இன்னொரு ஆளை கெடுக்கிறது அது விபச்சாரம். தனத்தாடை கெடுக்கிறது வேசித்தனம். இப்போ பாஸ்டர் என்ன செய்யற? பாஸ்டர் என்ன செய்கிறாரு? எல்லா சபையாரையும் கூட்டி அங்கே அவருடைய நேரத்தையும் காலத்தையும் வளர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் கெடுக்கிறார். இது விபச்சாரம். அடுத்தவருடைய நலனை கெடுக்கிறது விபச்சாரம். அடுத்தவருடைய சரீரத்தை ஆரோக்கியத்தை கெடுக்கிறது விபச்சாரம். இது பைபிள் இவ்வளவு தெளிவாக சொல்லுது பாருங்க. நமக்கு பயனுள்ள ஒரு விளக்கத்தை கொடுக்குது, அனைவருக்கும் பொதுவான விளக்கம். ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் இந்த விளக்கத்தை கொடுக்குது. நாம விபச்சாரம் செய்யல, எப்படி நாம யார்கிட்ட போய் உடல் கொண்டோம்? நம்ம இது வரைக்கும் அது மாதிரி செய்யலையே. ஆனால் டை அடிச்சுப்போம், எப்படி டை அடிச்சுப்போம். ஜான் ஜெபராஜ் டை அடிச்சுக்கிறாரு. இப்படி எல்லாம் பண்ணுறது. நம்ம பாட்டு தானே பாடுறோம், டான்ஸ் தானே ஆடுறோம், நமக்கு யாருடையும் போடலையே. நம்ம மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணுறோமே, நம்ம யாருக்கு துரோகம் பண்ணலையே, நம்ம யாரும் கொடுத்துட்டு கெடுக்கலையே, நம்ம டை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேசித்தனம். அதுதான் வேசித்தனம். தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வது, தன்னுடைய நேரத்தை வீணடிப்பது வேசித்தனம், தன்னுடைய தூக்கத்தை கெடுத்துக் கொள்வது வேசித்தனம், தன்னுடைய கடவுளுக்காக நான் செலவிட போகிறேன், மணிக்கணக்கில் கடவுளுக்காக நம்ம நேரத்தை செலவிட போகிறேன், என்னுடைய தூக்கத்தை விட்டுட்டு, என்னுடைய ஆரோக்கியத்தை விட்டுட்டு அப்படின்றது வேசித்தனம். நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற விஷயத்தை நாம் செய்தால் அது வேசித்தனம். ஒரு தனிமனை கும்பலாக கூட்டி தவறு செய்தால் அது விபச்சாரம். பாஸ்டர் என்ன செய்யறாரு? அடுத்து எல்லாருடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறார். யாரையும் தூங்க விடுறது கிடையாது. அவரு ஓய்வு நாள், லீவு நாளில் கூட, சண்டே கூட யாரையும் தூங்க விடுறது கிடையாது. இல்லை, ஓடியும். இன்னைக்கு பிள்ளைகள் சிறு வயசுல கண்ணாடி போட்டுக்கிறாங்க. ஏன்? இன்னைக்கு சண்டேன்ற ஒரு பேரில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம், கட்டட சபைக்கு போய் நம்ம அவங்க உட்கார்ந்தா தான் அது ஆசீர்வாதம், அதுதான் நம்முடைய கடமை, அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு நினச்சி இன்னைக்கு குழந்தை குட்டியெல்லாம் கிளப்பின்னு ஓடுறோம்.
அதுங்க தூக்கத்தை கெடுத்து கடைசியில் கண் பார்வை இருந்து கண்ணாடி போட்டுக்கிற அளவுக்கு போயிடுது, வீக்காக போயிடுது. ஒரு உடலில் வளர்ச்சி இல்லை, சரியான ரத்த ஓட்டம் இல்லை, சரியான கண் பார்வை இல்லை, என்ன உறுப்புகள் சரியாக வளர்ந்து கிடையாது, உள்ளுறுப்புகள் சரியாக வளர்ந்து கிடையாது, லங்ஸு, ஹார்ட்டு, இதெல்லாம் பெரிய பெரிய பின்னால் பிரச்சனை. பெண் பிள்ளைகளுக்கு கருவறைகள் வளர்றது கிடையாது, இந்த உள்ளுறுப்புகள் குழந்தையின்மை அதிகமாக போகுது. எதனால்? இந்த பாஸ்டர்கள் செய்யும் விபச்சாரத்தால். இந்த பாஸ்டர்கள் நம்மளை விபச்சாரத்தில் தள்ளுறாங்க, நம்முடைய ஆரோக்கியத்தை எடுக்கிறான் பாருங்க கூப்பிட்டு. இந்த பைபிளானது ஒரு பகுத்தறிவு புத்தகம். நாம் பகுத்தறிவோடு நம்ம செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள வேண்டும் என்பது இந்த வசனங்கள் கதறிக்கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் யார் காதலையும் யார் மண்டையிலையும் ஏறது கிடையாது. ஏன்னா மணிக்கணக்கில் வருவார் ஒருத்தர் காலையில் 5:30, யார் ஓமர்ச்சி தாஸ் வாக் வித் ஜீசஸ்ன்னு வருவார். ஜீசஸ் கால்ஸ் தமிழ்னு ஒரு பக்கம் ஓடும். ஏன்னா பால் தினகிற சொல்ல ரமலா, இப்படி இவங்க எல்லாருடைய தூக்கத்தை கெடுக்கிறவங்க, எல்லாருடைய தூக்கத்தை கெடுக்கிறவங்க. பெதஸ்தாக்குளம், அங்கே கூடாரம், எங்கள் 4 மாவட்டத்தில் கூடாரம், இங்கே வாங்க இங்கே வாங்க, நாங்கள் தரோம் ஏங்க தரோம், போட்டா போட்டியில் போயிருக்குது. இன்னைக்கு மனிதர்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறத போட்டா போட்டியில் செய்கிறாங்க. நான் பாரு, நான் எவ்வளோ மக்களை கெடுக்கிறேன் பாரு, நான் எவ்வளோ பேர் வாழ்க்கையை நாசம் பண்ணுறேன் பாருன்னு சொல்லி இந்த போதகர்கள், பாஸ்டர்கள், சகோதரிகள் யூடியூப்ல நான் தான் பாஸ்டர் சொல்லிக்கிறவங்க மக்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்வதெல்லாம் விபச்சாரம் என்கிறது பைபிள், நான் சொல்லல. அடுத்தனுடைய நேரத்தை, காலத்தை, பணத்தை வீணடிக்கிறவன் பேர் விபச்சாரக்காரன். அடுத்தனுடைய தூக்கத்தை கெடுக்கிறவன் பேர் விபச்சாரக்காரன். தன்னுடைய தூக்கத்தை கெடுக்கிறவன் பேர் வேசி. இப்படியா பைபிள் சும்மா கிடையாது, ஏதோ எங்கேயோ நடக்குது, நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது அந்த பைபிள் இப்போ சொல்லுது. தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குது. ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை ஆரோக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை வேதங்கள் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது, வசனங்கள். அதில் இந்த புதிய விஷயத்தெல்லாம் மண்டியில் ஏற்றுறது கிடையாது. இவங்க பழசியே பேசிக்கின்னு வசனத்துக்கு வசனம் விளக்கம் கொடுத்துக்கின்னு பாட்டு பாடி யாருன்னா பாட்டு எழுதி பாட்டு பாட்டாங்களோ அதை மணிக்கணக்கில் பாடிக்கின்னு இந்த மாதிரி தான் போயிருக்குது இன்றைய கிறிஸ்தவம். என்ன நம்முடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான வழி என்ன? நம்ம உடம்புல நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குதா, நல்ல ஒரு உறுதி இருக்குதா, உடல் உறுதி, கண் பார்வை சரியா இருக்குதா, அப்படி இதெல்லாம் நம்ம கண்ணோக்கி பார்க்கறது கிடையாது. காதுகள் நல்லா கேட்குதா, நல்லா ஆக்டிவா இருக்கிறோமா, எல்லா வேலையும் செய்ய உடம்பு ஒத்துழைக்குதா, இதெல்லாம் நமக்கு சிந்திக்கணும். இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. யார் சொல்லுது? பைபிள் சொல்லுது. ஒரு தனி மனிதனுடைய ஆரோக்கியத்தை காக்க வேண்டும், அவருடைய வளர்ச்சி, ஆரோக்கியம் இல்லைன்னா வளர்ச்சி தடைபடும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வர முடியும். சரீரமே இல்லைன்னா, சரீரமாகிய சுவர் இல்லைன்னா அப்புறம் எப்படிங்க? சரீரத்தில் இருக்க வேண்டிய ரத்த ஓட்டம், ரத்தம், சதி, நரம்புகளும் சீராக இயங்கலைன்னா அப்புறம் என்னத்தை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில்? ஒரு மனிதனை அடிப்படை தேவை ஆரோக்கியம் தான். அதை நாம் அடைய வேண்டும் என்பது இந்த இறை நோக்கம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.